நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நாம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவில்ல தாங்க இருக்கோம். இதுவரையிலையும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்ல முறையா செய்து கொண்டிருக்கிறார். அவரை தவிர நாங்க யாருக்கும் ஓட்டு போடுறது மாதிரி இல்ல. மக்களே அவருக்கு தான் ஓட்டு போடும். விஜய். ஏன்னா இத்தனை 39 வருஷமா எங்க ஏரியாவில் கதப்பண்ணு ஒரு ஏரியா இருக்கு. 39 வருஷம் அந்த ஏரியாவில் எல்லாரும் வந்தாச்சு. எல்லாருமே வந்தாங்க. அதுக்கடுத்து இடையில இந்த இறந்தாருல்ல, அவரு அந்த ஏரியாவுக்கு வந்தாரு. பட்டா இதுவரை போட்டே கொடுக்கல. வதப்பண்ணு சொல்லிட்டு அதை பட்டா ஊருக்கு கொடுக்கல. அந்த சுற்றுலா வட்டத்துக்கு மட்டும். வேற இந்த பக்கத்துல இருக்கு, இந்த பக்கத்துல இருக்கு, அது முன்னால இருக்கு. அந்த இது மட்டும் தரவே இல்லை. ஆனா கேட்டு பார்த்தாச்சு. எத்தனை மிஸ்ட் எல்லாத்தையும் நாங்க கொடுத்து பார்த்தாச்சு. விஜய்க்கு. எதனால விஜய்? எதனாலனா இப்ப அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா. அதுவும் இல்லாம ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு எமோஷனலி ட்ரெயின் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சுன்னா ஒருத்தவங்க பேக் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ரீசெண்ட் டேஸ்ல நிறைய அவங்களுக்கான நெகட்டிவான நியூஸ் எல்லாமே வந்துட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி தான் நடந்ததுன்னு சொன்னாங்க அந்த டைம்ல அவங்க வரும்பொழுது. ஸோ ஆப்வியஸா இந்த டைம் இவருக்கும் அந்த மாதிரி நடக்கிறதுனால பர்சனலி என்னோட சப்போர்ட் விஜய்க்கு. டிஎம்கே ஏடிஎம்கே வேணான்றீங்க? இவ்வளவு நாள் பார்த்தாச்சுல்ல. சோ யாருக்குமே எந்த பெனிஃபிட்ஸுமே இல்ல. எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி. ஏன் அதை யாருமே ஏன் ஓபன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போ விஜய் மேல நிறைய பேரு குறை சொல்றாங்க இல்லையா. இப்ப ரீசன்ட் நியூஸ் கூட அவர் யார் கூடயோ இல்லீகல் இது இருக்குன்றாங்க. ஆனா இப்ப அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பாலிடிக்ஸ்லயும் எடுத்து ஒவ்வொரு எல்லா தலைவர்களும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரை ஸ்பாயில் பண்ணிருப்பாங்க. அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே அதை பேசுறதுக்கே நமக்கு டைம் இருக்காது. அப்படிங்கும் பொழுது தனிப்பட்ட முறையில அவங்கள பத்தி மட்டும் நியூஸ் பண்றதுக்கு இதை நான் என்ன சொல்லணும், இப்ப இருக்கிற எல்லாருடைய பேக்ரவுண்டையும் நீங்க செக் பண்ணுங்க. விஜயனுக்கு என்ன சொன்ன கொடுத்துருக்காங்க? விசில் ஓட்டு போடுவீங்க? ஓட்டு நம்ம சினிமா கருத்துங்கிறது ஒரு டைப்ல நல்லா தான் இருக்கு. விஜய் கூப்பிடல அதுவும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம எடப்பாடியும் ஓரளவுக்கு நல்லா செஞ்சிருக்காரு, இது பண்ணிருக்காரு. ஆனா பரவாயில்ல. ஆனா அந்த டிஎம்கே குரூப் மட்டும் தான் இப்போ 5 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க. ஆனா நல்லா நடத்திருக்காங்கன்னு இல்ல, கொஞ்சம் மக்களை கொஞ்சம் ஏமாத்த வேலை பண்ண மாதிரி எனக்கு பார்வைக்கு. ஆமா, அந்த 5000 ரூபாய் கொடுத்த மாதிரியா? இப்போ ஓட்டு வர்றதுனால அவங்க 5000 ரூபாய் கொடுத்து இது பண்றாங்க அதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன் தெரியுமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு எதுவும் கொடுக்கல, காரியம் பண்ணல, ரேஷன் கடையில எதுவும் கொடுக்கல, கரும்பு கொடுக்கல, காரியம் பண்ணல. இப்போ கடைசியா 3000 கொடுத்து ரெடி பண்ணாங்க பொங்கலுக்கு. அதெல்லாம் பண்றவங்க இந்த எலெக்ஷன் வந்தனால அதனால அவங்க பண்றதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்ல இருக்கு. யார் வந்தா நல்லா இருக்கும்? எனக்கு பார்வைக்கு இப்ப பழைய எடப்பாடி இருந்தா நல்லா தான் இருக்கும்னு எனக்கு பார்வைக்கு தெரியும். திமுக தான். திமுக உதயசூரியன். திமுக ஃபுல் ஃபார்ம் என்னங்கய்யா? திமுக ஃபுல் ஃபார்ம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம். சூப்பர். எத்தனை வருஷமா நம்ம திமுக ஓட்டு போட்டுருக்கோம்? நான் பிறந்த 1952. 1952 இன்னைக்கு அடுத்த எலெக்ஷன் போன எலெக்ஷன் வரை திமுக தான் போட்டு கட்சி மாற மாட்டேன். மாற மாட்டீங்க. மாசம் 1000 ரூபாய் பணம் வாங்குறீங்களா? எனக்கா இப்ப நவ் 1 வருஷமா இங்க வேலை இல்ல. இப்ப அவரு தான் சாப்பாடு போடுவாரு, ஸ்டாலின். 1000 ரூபாய் கொடுக்கவல? ஆமா, அதுல சாப்பிடுறீங்களா? என் ஒய்ஃபு ஒரு ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்க அதான் ஓடிட்டு இருக்கு. ஓகே சரிங்க. எல்லாரும் கேமரா பார்த்து உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், இந்த டாஸ் மட்டும் விலையேற்றக்கூடாது. என்னன்னா சரக்கு விலையேற்றதா சொல்லிட்டு இருக்காங்க. 150 ரூபா கோட்டை இருக்குது இல்ல, 190 ரூபா பண்றாங்க. நான் ஆரம்பி பிடிக்கிற நேரத்தில் ஒரு கோட்டை 18 ரூபா. இப்ப 150 ரூபா கோட்டை 200 ரூபாய் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்டி பிளாக் இல்ல, ஜிஎஸ்டி சரக்கு வரப்போகுது இப்ப. அப்படியா? ஆமா, 2026 ஜிஎஸ்டி சரக்கு எக்காரணம் கொண்டும் கை கொடுங்க. எனக்கு மோடி சுத்தம் பிடிக்காது. ஆமா, ஜிஎஸ்டி வேண்டாம். பிஜேபி பாரதிய ஜனதா பத்தி வேண்டாம். நாட்டை விட்டு வெற்றி விடணும். அந்த ஆளு 10 நாள் ஊர்ல இருக்கான், 10 நாள் வெளிநாடு. ஸ்டாலின் யாரு விட்டு போயா? யாரு விட்டு காத்துல பிளைட்ல போறது வரது இல்ல. கவர்மெண்ட் நம்ம பணம் தான் வரி கட்டணும்.
ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர். ஓகே 100% இடம் வெற்றி நிச்சயம். மீண்டும் வெற்றி சந்திக்கும் வரை நிச்சயம். 100% வெற்றி நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க. கேம்பர் ராஜசேகர், கேமரா பார்த்து சொல்லுங்க. எல்லாம் உதயசூரன் ஓட்டு போடுறாங்க. உதயசீரன், உதயசூரன். இருக்குங்கய்யா. என் ஓட்டு விஜய். விஜய் எனக்கு. விஜய் இருக்கு. உங்க வயசு என்னங்க? என் வயசு எனக்கு 63. 63 வயசு ஆகுது. இந்த வயசுல விஜய் என்ன பிடிச்சிருக்குன்னு ஓட்டு போடுறீங்க. இந்த கட்சியை பத்தி சொல்லுங்க. இந்த கட்சி எப்படி இருக்கு? இது பாரம்பரியமா வந்துட்டு கட்சி தானே. அவன் 1000 கோடி 5000 கோடி வேணாங்கிறான் விஜய். அது வரவேற்க தந்தது. சரியா? மற்ற இவங்கெல்லாம் வந்து சம்பாதிச்சவங்க. அதனால இந்த ஒரு திருப்பம் வரட்டுமே அப்படின்னு சொல்லி இளைய தலைமுறை உங்களை மாதிரி அவருக்கு போடலாம்னு விஜய்க்கு ஏறுவாங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்க வீட்டுல விஜய் யாராவது இருக்காங்களா? என் வீட்டுல விஜய் என் மகன் பையன். ஆமா, நாங்க டிஎம்கே போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப மாறியாச்சு. விஜய் அவருக்கு போறீங்க. ஆமா, போடுவோம். ஒரு 70 மணி போடுவோம். சரிங்கண்ணா. இப்ப ஏன் மத்த அரசியல்வாதிகளா வேணாம், மத்த கட்சி வேணாம்? அது பண்டு காலகாலமா அவங்க வந்து எல்லா ஊழல் பண்ணியிருக்காங்க. அது நாடறிஞ்ச விஷயம். அதனால திரும்ப வரட்டுமே. அவரு நல்ல பண்ணியிருக்காங்க விஜய். எனக்கு திரையுலகில் எவ்வளவோ சம்பாதிக்க நினைக்கிறேன். வேண்டாலும் நல்லது சரி வரைகிறாங்கல்ல, அதுக்கு நம்ம ஆதரிப்போம். அது என்னுடைய எண்ணம். ஹலோ. பட்டுடுத்தி பொட்டு வைத்து சித்தாய் பறந்து வரும் பாவையருக்கும், கட்டி குரல் கொடுக்கும் கவிபாடும் பாவையருக்கும், ஒட்டி உறவாடும் உல்லாச சிறுவ சிறுமிகளுக்கும், தங்க தமிழகத்தின் தாய்க்குளத்துக்கும் எனது ஓட்டு இரட்டை இலை சின்னத்துக்கு நான் வாக்களிக்கிறேன். ஏனென்றால் ஒரு குளத்தை இன்னைக்கு குட்டை விட்டுகிறார்கள். அதில் இன்றைக்கு குளிக்க முடியவில்லை. கெமிக்கலை கலக்கிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் எங்கள் ஊர் பக்கத்தில் நான் திருநெல்வேலியை சேர்ந்தவர். இங்கே எனக்கு வந்திருக்கின்றேன். ஆனால் அங்கே குளத்தில் குளிக்க முடியல. ஏனென்றால் கெமிக்கலை கலக்கி விட்டதால் முள்ளுகளை போட்டு குளிக்க விடாமல் நாசகாட பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் மக்களுக்கு அனைவருக்கும் சம உரிமைக்காக இந்த 1000 ரூபாயும் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு அங்கன்வாடிகளில் தீயில் வெந்து கொண்டிருக்கும் ஊர்களுக்கு கிடையாது என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் இது பண்ண வேண்டும். தாலிக்கு தங்கம் கொடுக்கும் என்று சொன்னார்கள். அதை இடையில நிப்பாட்டினார்கள். அதெல்லாம் எவ்வளவு ஒரு இது பாருங்கள் என்பதற்காக நான் அதுக்கு வாக்களிக்கும் என்பதை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா பேசுறீங்க. என்ன பேச்சாளராக இருந்தீங்க? அதாவது இல்ல தமிழ்ல சூப்பரா பேசுறீங்க. நல்லா தெளிவா பேசுறீங்க. ஓகே, கேமரா பார்த்து எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருங்க. வணக்கம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் ஸ்டாலின் அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். ஓகே, எதனால ஸ்டாலின்? ஸ்டாலின் அவங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நிறைய கஷ்டத்துல இருக்கேன். என் மனைவிக்கு ஒரு நேரம் 5 ரூபா கூட டிக்கெட்டு வண்டியில ஏற முடியாது. அப்படி ஒரு காலத்துல இருக்கும்போது கஷ்டத்துல அவ பஸ் ஏறி ஃப்ரீயா போறான்னா அது ரொம்ப ஒரு பாக்கியம் தான் என்ன பொறுத்தளவுல. ஒண்ணு. அப்புறம் வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பந்தான் தான். தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா. ஆனா நாளை கடனை தீர்க்க ஸ்டாலின் அவர்கள் நம்மளை வழி நடத்துவாங்க நம்பிக்கையில இருக்கும். இதுதான் மேல இதை விட்டு பேச தெரியல. ஸ்டாலின் அவங்களுக்கு போனோம். இது நாளைய கடன் தீர்க்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு 2021 நம்ம தமிழ்நாட்டோட கடன் வந்து 4000 கோடி. இப்ப இருக்கிற கடன் வந்து 10,000க்கு மேல கோடி, 10 லட்சம் கோடி. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன நினைக்கிறேன்னா, அப்படி இருக்க காலகட்டத்திலையும் நம்ம கை ஊனமா இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்கு காப்பாத்தணுமே சொல்லி ஒரு கையை வச்சு நமக்கு சோறு போட்டாங்கல்ல, அதுதான் அதுக்கு உண்மையான விலை. இது வந்து கையை பத்தி யோசிக்கல. ஆனா நம்ம பிள்ளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த இடது கையை வச்சு அது வேலை செஞ்சு சாப்பாடு போட்டாங்கல்ல, அதுதான் அது உண்மையான விஷயம். அது நான் இதை பத்தி சொல்ல விரும்பல. ஓகே, ஓட்டு யாருக்கு? என்னோட விஜய்க்கு தான். விஜய்க்கா? எதனால விஜய்? நான் இவ்வளவு நாள் வேற மாற்றி தான் போட்டிருந்தோம். இப்போ புதுசாக ஒரு மாற்றம் வரட்டுன்னா மாற்றத்துக்காக அவருக்கு போடுறீங்க. சரி, ஓகே. நான் எதனால ஏடிஎம்கே வேணான்றீங்க, டிஎம்கே வேணான்றீங்க? நான் நம்ம ரெண்டுமே வேண்டாம். ரெண்டுமே வேண்டாம். சரி, ஓகே. விஜயனுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ விஜயனுக்கு இப்போ கொஞ்ச நாளாக பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அது வேணும்னு அவங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்க பண்ணுவாங்களே, அது வந்து சாத்தியமாகாது. ஓகே, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கு தான் போடுறோம். விஜய்க்கு தானா? உங்க வயசுங்கயா? 68. ஓகே, எதனால விஜய் சூஸ் பண்றீங்க? ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும் தான். நல்ல முன்னேற்றம் தமிழ்நாட்டை அடுத்து முன்னேற்றம் வரணும். இந்த ஆட்சி அப்படின்னா இருக்கு. டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி இருக்கு, சூழ்நிலை எப்படின்னு சொல்ல முடியாது. ஆமா, சரி, ஓகே. ஒரு மாற்றம் வந்தா நாட்டுக்கு நல்லா இருக்குமோ அண்ணன் ஒரு நினைப்புலதான் நம்ம ஒரு கருத்தை சொல்லுவோம். வேற ஒண்ணு இல்லை. ஓகேண்ணா. இப்போ விஜயனுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? என்ன விஜயனுக்கு என்ன சின்னம் கொடுத்துருக்காங்க? விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா. ஓகே மக்களே, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். பிராண்ட் ஆஃப் அப்பா தான் ஜெயிப்பாரு. மக்களே பாருங்க. ஓகே, கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்துக்கலாம். மஜா பண்ணிருக்கோம். மொத்தம் 160 ஓட்டு. சோ இதுல லாஸ்ட் 2 ஓட்டு சொல்லிடலாமா? லாஸ்டா யார் அதிகமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா 3-2-1 நம்ம NTK சீமானன் தான் இருக்காரு. மொத்தம் 7 ஓட்டு வாங்கியிருக்காரு. 160 ஓட்டுல 7 ஓட்டு சீமானன் 5வது பிளேஸ்ல இருக்காரு. ஓகே, 4வது பிளேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நோட்டா தான் இருக்கு. 16 ஓட்டு வாங்கியிருக்கு நோட்டா.
சோ நோட்டாக்கு எதுக்கு போடுறாங்க உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். யாரும் விருப்பம் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாக்கு போட்டுறாங்க. சோ 160 ஓட்டுல நோட்டாக்கு 16 ஓட்டு விழுந்திருக்கு. அடுத்து 3 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிவிகே, இந்த 3 பேருக்கு தான் போட்டியே. ஓகே மக்களே, காசு யாருக்கு தராங்களோ உங்களுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. காசு தரேன், நான் நல்லது பண்றேன், இப்போ வந்துட்டு இனிமே ஓட்டு போடுங்க, நான் நல்லது பண்றேன், ரோடு போட்டு தரேன், தண்ணி வசதி போட்டு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. லாஸ்டா 50 வருஷமா எதுவும் பண்ணல. இந்த வருஷமா ஏதாவது பண்ணுவாங்களா? நம்பவே நம்பாதீங்க, கோவிந்தா தான். சரி ஓகே, லாஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட்னு பாத்துக்கலாம். ஓகே மக்களே, வழக்கம் போல நம்ம டம் எலெக்ஷன்ல அதிகமா யார் ஓட்டு வாங்கிருக்காங்க சொல்லிட்டு இப்ப கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடுவோமா? ரெடி? 3, 2, 1. அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பாத்துட்டு வந்திருக்கேன். 58 ஓட்டு டிவிகே விஜயகாந்த் தான் வாங்கியிருக்காரு. கன்னியாகுமரி பொறுத்தவரையும் மக்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாருல, வைன் ஷாப் யார் வந்தாலும் சரி வைன் ஷாப் விலையை வந்து ஏத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் என்ன கொள்கைன்னு கேட்டா, கொள்கையா அப்படின்னு என்னன்னு கேக்குறாரு எங்ககிட்ட. அவர் எந்த கட்சி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொள்கைன்னு அப்படி என்னங்க அப்படின்றாரு. எங்களுக்கு சாக்காய் போச்சு. ஆனா இன்னொரு விஷயம், அதே குடிக்கிற ஐயா தான் நம்மளுக்கு நோட்டாக்கு என்ன மீனிங் எங்களுக்கு இன்னைக்கு வரையும் தெரியாது. நன் ஆஃப் தி எபோ தான் நோட்டா, அதுவே எங்களுக்கு தெரியல. அந்த இடத்துல அந்த ஐயா புரிய வச்சாரு. ஒரு குடிமகன் தான் அவர், ஒரு குடிமகன் எங்களுக்கு புரிய வச்சாரு. இந்த இடத்துல தான் தெரியுது ஒரு குடிமகன் வந்து எல்லா இடத்துலயும் கரெக்டான விஷயங்களை பேசுவார் அப்படின்றத நாங்க நம்பணும். நன் ஆஃப் தி எபோன்றத அன்னைக்கு நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இடத்துல செல்ஃப் அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு எங்களுக்கு. நோட்டான்ற மீனிங்கே உங்களுக்கு தெரியல. மொபைல் எடுத்து உடனே அந்த ஸ்பாட்ல செக் பண்ணோம். நன் ஆஃப் தி எபோ தான் நோட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்துக்கலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? 3, 2, 1. செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க சாங் பாத்துருங்க. புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையா. தம்பி எங்கடையா? ஆமாங்க, சாரி கைஸ். அப்ப 3வது பிளேஸ்ல வந்துட்டாருன்னா உனக்கே தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பா தான் 3வது பிளேஸ். இதுக்கு மேல எந்திரிக்க முடியாது. இதுக்கே எப்படின்னா உண்மையால எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்ப என்ன பண்ணுவேன்? 67 ஓட்டுல 37 ஓட்டு தாங்க வாங்கியிருக்காரு. மக்களே, கன்னியாகுமரி யாரா இருந்தீங்கன்னா எங்க அப்பா எல்லாம் ஓட்டு போட செஞ்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அப்பா 2026ல நல்ல முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பா. நன்றி 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 நன்றி. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோம். நம்மள எடுக்காம வேற சன்ரைஸ் எடுத்துட்டு இருக்காரு. அங்கே ஓம் நமோ மன்னனே, அன்பான அண்ணனே, தம்பி பெரியாரின் பேரனே. அப்படியா? ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாரு. இதுதாங்க உண்மையான விடியல். எங்க அப்பா விடியல் கொடுத்துட்டாரு. 2026 களம் நாமதே. மக்கள் மன்னனே, அன்பான அண்ணனே, பெரியாரின் பேரனே. தம்பி, நீங்க அப்படியே எங்க பாட்டுக்கு வரீங்க? நீங்க உங்க பாட்டு பாடுங்க. நான் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கிறேன். சூப்பர். அவ்வளவுதான். சன்ரைஸ பாத்துட்டீங்களா? எல்லாரும் பாத்துட்டீங்களா? கிளம்பலாமா? ஓட்டு போட்ட அனைவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பை பை, டேக் கேர். அப்படியே அந்த எலெக்ஷன் ரிசல்ட் கூட பாத்துட்டு போயிருங்க. டிஎம்கே 37, ஏடிஎம்கே 42, நோட்டா 16, டிவிகே 58, என்டிகே சீமானன் 7. ஓகே மக்களே, டாடா, பை பை, டேக் கேர். சத்தம் பத்தாது விசில் போடு.